காமராஜ் அவர்கள் தலைமை பொறுப்பேற்று நடைபெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்திய எய்ட்ஸ் நோய் தடுப்பு நிறுவனத்தினுடைய தலைவர் திரு சம்பத் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சம்பத் அவர்கள் வழக்கறிஞராக இருந்தாலும் கூட ஒரு சமூகவியலாளர், ஒரு சமூக நோக்குடன் பல செயல்களை செய்து சென்னை நகரிலே பல வகையான சமுதாய பணிகளை ஆற்றி வழக்கறிஞர் என்பதை விட சமூக சேவையாளர் என்கிற வகையில அவர் மிகவும் பிரபலமானவர். அவர் ஈடுபட்டிருக்கிற பல பணிகளிலே அவர் ஈடுபடுத்தியிருக்கிறார். அந்த வகையில சம்பத் இருக்கிற இடத்தில் சாத்திராஜ் இடத்தோ நாகர் போன்றவர்கள் அப்படியே தொடர்ந்து வருவோம். அது மாதிரி ஒரு டீம் ஜிவி பாடல் தாத்தா மனிதர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். நாங்களாம் ஆட்டப்படியாக நிறைவு வந்துருவோம். இந்த இடத்துல தான் முதல் தலைவர் நான் நினைக்கிறேன் சம்பத்து செய்து ஈடுபட்டிருக்கிற ஒரு பணியில் எனக்கு நிஜமாகவே தொடர்புள்ள ஒரு பணி. மற்ற இடத்துல வேலை பார்த்துட்டு வருவேன், அங்கே என்ன வேலையை பேசிட்டு இந்த இடத்துல நான் ஈடுபட்டிருக்கிற துறையில் அவர் ஆர்வம் காட்டி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை நடத்திருக்கிறாரு. வழக்கப்படி இந்த சாப்பாட்டுக்கு அப்புறம் எப்பவுமே தகராறு அடிக்கும். இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகும்போது என்னன்னா ஒரு பெரிய மனுஷன் கூப்பிடுவாங்க, ஒரு மந்திரியோ ஒரு பெரிய அதிகாரியோ வருவாங்க. அவங்க அவருக்கு கூட அந்த நிறுவனத்துடைய தலைவர் செயலாளர் முக்கியமானவர்கள்லாம் பேசுவாங்க. அப்புறம் மந்திரியோ அதிகாரி பேசுவாங்க. போனதுக்கு கூட இந்த ஆள் இவ்வளவு பேர் இருக்கிறீங்க ஒரு ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு காசு வாங்கிட்டாரு, ஒரு வழியில போக முடியல காரணம் இல்லாட்டி இதெல்லாம் நினைக்காதீங்க. உண்மையிலேயே நான் ரொம்ப ஆச்சரியப்படுறோம். மத்தியான நேரத்துல கூட சாப்பாடுக்கு அப்புறம் தோணும் இருந்தாலும் கூட ஒரு நல்ல சுவையான இருந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி மயக்கம் வரும்போது சைத்தத்துக்கு தான் தோணும். அந்த சைத்தம் பற்றி தோணும்போது அது ஒழுங்கான சைத்தா தான் பிரச்சனை இருக்காது. ஆக கலாச்சார சைத்தம் வச்சுக்கிட்டாலே சொல்லுவோம். ஆக ஒரு நல்ல வேலை இதுதான் இந்த மாதிரி கொஞ்சம் வாழ்க்கை இப்ப மத்தியானம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நாலு நாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாவம் டாக்டர் பிரதாப் குமார் அவர்கள் அவர் ஏதோ தப்பான தகவல்களை யாரும் கொடுத்தாங்க. அவரை பத்தி பேசினாரு. அதை கொடுத்து வாங்கி கட்டி அவர் பாவம் அடிச்சு நிறுத்திட்டாங்க. அது என்னன்னா அவர் சில விஷயங்கள்லாம் அன்னைக்கு என்ன பேசும்போது அவர் விருது கொடுத்தாரு. அந்த விருதுலயே இதெல்லாம் சொன்னாரு. இதெல்லாம் தப்பியா பேசாத, அமெரிக்கா வந்துட்டே இருக்க, நீ எதை பேசாலும் நம்பாத நினைக்காத, நீ அமெரிக்காவில் இருக்கிற, நான் அமெரிக்கா பார்த்து வந்தவன், எனக்கு இதையும் தெரியும் அது தெரியும், அதுதான் தெரியும். கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க. இதெல்லாம் தப்பான விஷயமா இருந்திருந்தேன். இருந்தாலும் அவங்க டாக்டர் பிரீத்திகா சொல்றேன், இந்த அமெரிக்கா போயிட்டு வந்தவங்க எது சொன்னாலும் அமெரிக்காவே பார்த்துக்காங்க. அனுபவ புத்தி அமெரிக்கா போனது அதான் தெரியும். ஆனா என்ன ஒரு 15 வருஷம் அமெரிக்காவில் இருக்கிறதா அவர் ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட். அவர் இதான் எஸ்டிடி ஸ்பெஷலிஸ்ட், அது எய்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், அதெல்லாம் மைக்ரோபயாலஜிஸ்ட். தொடர்பு இல்லாத இதை புதுசா இருக்கிறதுனால சில விஷயங்கள் அவருக்கு சரியா தெரியாத தகவல் தெரியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அமெரிக்காவே சிவிலிஸே இல்லை. இதை கொண்டு வைக்க முடியாது. நான் 2 தடவை அமெரிக்காவில் பேசிட்டு போயிருக்கேன். முதல் தடவை 86 வருஷம் 4 மாதம் ட்ரைனிங் எடுக்கும் போது தினமும் சிவிலிஸ் வரும். பார்த்து அமெரிக்காவில் சிவிலிஸ் இல்லாத பார்க்க முடியாதனால தகவல் போச்சு. இப்ப சமீபத்துல சம்பந்தா பண்ணாரு. இந்த மே மாதம் ஜூன் மாதத்துல அமெரிக்காவில் வந்த போது சிவிலிஸோட எய்ட்ஸ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அந்த மாதிரி அவ்வளவு கேஸ்களை நாங்க பாக்குறோம். அமெரிக்காவில் அவ்வளவு கேஸை பார்த்துட்டு நம்ம ஊருடைய நான் நினைக்கிட்டு வரும்போது ரொம்ப சுலமா சொல்றேன். அமெரிக்காவில் அதை கிடையாது போயிடுச்சு. அமெரிக்காவை பத்தி அவர் கைது போச்சு. அடுத்தது இந்த தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்றுமே செய்ய வருத்தப்பட்டார். வருத்தப்பட்ட நியாயம் அவர் தேடி பார்த்தது பேலன்ஸ் எங்காவது பேலன்ஸ் இருக்காங்க எய்ட்ஸ் பத்திங்கிறது பார்த்துக்கிறார். அது கட்டல. அது ஏன் கட்டலன்னா நம்ம ஊரை பொறுத்தவரையிலும் படிப்பு ஒரு போஸ்டை பார்த்து படிச்சு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப குறைஞ்சது. இது அமைச்ச சித்தாந்தம். அமெரிக்காவில் எல்லாம் படிச்சவன் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. பார்த்து போவாங்க, ஒரு இதுக்காக பார்ப்பாங்க, படிப்பாங்க, எல்லாம் மெசேஜ் இதெல்லாம் பார்ப்பாங்க. நம்ம ஊர் சினிமா விளம்பரங்களை தவிர வேற எந்த விளம்பரம் யாரும் படிக்க மாட்டாங்க. பொதுவா ஹெல்த் சம்பந்தமான பேனர் கட்டலாம், அதை பார்க்க
பார்க்கறதுக்கு ஆளே கிடையாது. இது உண்மை. இதுக்கு நாங்க பல வகையான நிபுணர்கள் எல்லாம் கலந்து ஆலோசிச்சு எப்படி இந்த மெசேஜ, இந்த செய்தியை கவர்ச்சிகரமான முறையில கொடுக்க முடியும், எப்படி இந்த ஜனங்க அந்த போஸ்டர் பார்த்தே ஆகணும், ஒரு நின்று பார்க்க தோன்ற மாதிரி சில கவர்ச்சிகரமான வாசகங்கள் படங்கள் எல்லாம் போட்டு ரொம்ப அழகான முறையில தாண்டி அந்த ஒரு ₹1,00,000 செலவு ஒரு பேனர் வச்சோம்னா ஒரு ₹10,000 ஒரு லாபம் கிடைக்கும். அந்த மாதிரி நாங்கள் டிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே இடங்களுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். அவங்க இடம்லாம் ஏற்பாடு பண்ணி மெட்ராஸ்ல 10 இடங்கள்ல பேனர் வைக்கப்போம். ஆனா பேனருக்கான செய்திகள் 3 மாசத்துக்கு ஒரு மாற்றணும். அந்த செய்திகளையும் நாங்கள் தயார் பண்ணிட்டோம். அந்த லே அவுட் எப்படி இருக்கணும், அது என்ன மாதிரியான படங்களை போடணும், எப்படி அது அட்ராக்டிவா இருக்கணும், கவர்ச்சியா இருக்கணும், அதை பார்க்க தோன்ற மாதிரி இருக்கணும், அந்த செய்தி மனசுல படிக்கிறதா இருக்கணும், பார்த்தோடே தெரியணும். நிறைய எழுத்துக்கள் இருக்கக்கூடாது, படங்கள் மூலமா விஷயங்கள் வளர்க்கணும். ஏன்னா எழுதி வைக்க எவன் படிப்பான், அதெல்லாம் நேரம் கிடையாது. அதனால படங்கள் மூலமா வளர்க்கிற மாதிரி அதெல்லாம் போட்டு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். செய்வோம், செய்ய போல தயாரா இருக்குது வந்துட போகுது. ஆனா அதே சமயத்துல கண்டிப்பா தெரியாம எவ்வளவு செஞ்சிருக்கோம். டாக்டர்களுக்கு எய்ட்ஸ் நோயை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம், லேபரேட்டரி டெக்னீஷியன்ஸ் நிறைய சொல்லியிருக்கோம், நர்ஸுக்கு சொல்லியிருக்கோம். அது போக இந்த 2 வருஷமா நாங்க போகாத தேவை நிறுவனங்களே கிடையாது. ஆனா இதெல்லாம் அரசாங்கம் நாங்க இன்னும் சொல்ல போனா ஸ்லம்ஸ்ல சேரிவாழ் மக்களிடையே இந்த விஷயத்தை போய் நாங்க நிறைய பேசியிருக்கிறோம். எங்களுக்கு என்ன ஒரு பெரிய துர்பாக்கியம்னா, இப்போ இதே ஒரு அடையாள பார்க்க ஒரு பைசா போட்ட ஒரு டான்ஸ் நடந்தது. 8th பத்தி பணக்காரங்க கலந்துட்டாங்க. கடந்த பெரிய நியூஸ் 3/4 மாசம் போட்டாங்க. யாருக்கு பேசுறது, ஏற்கனவே அடையாளம் இருக்கக்கூடிய ஒரு குரூப் போய் சேர்ந்த செய்தி. பணக்காரங்களுக்கு பத்தி எல்லாமே தெரியும், அந்த மக்களுக்கு இருக்க கூட இருக்கும். அவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு சொல்லிட்டு அதை பத்தி பெரிய நியூஸ் போடுறாங்க. அதாவது லயனல் ரிச்சி பாட்டு பாடுறாங்க. லயனல் ரிச்சி யாருக்கு தெரியும்? நான் ஏதாவது ஐஸ்கிரீம் வேறாங்க கட்டிட்டு இருந்தேன். அப்போ பாட்டு பாடுறாங்க. லயனல் ரிச்சினாங்க. எனக்கு இந்த ரிச்சி ரெஸ்டாரண்ட் பேர் சாப்பாடு போட்டுருக்கு, ரிச்சி ருச்சி பேர் போட்டுருக்கு. அவங்கதான் லயனல் ரிச்சி ஒரு பெரிய பாட்டுக்காரு. அதெல்லாம் தெரியாத விஷயம். அந்த மாதிரி விவரம் தெரிஞ்சவங்களுக்கு சொல்ற விஷயத்தை பெருசுபடுத்தி அவங்க செய்தி சொல்றாங்க. அது பத்திரிகையாளர்களுடைய சோழத்தை நாம வரவேற்க தயாரா இல்லை. ஆனா நாங்க செஞ்சு ஒண்ணுமே செய்யல, அதான் செய்யலைங்கிறது ஒரு தவறான விஷயம். நிறைய செஞ்சிருக்கோம். எங்களுக்கு விளம்பரம் கிடைக்காத தேவையில்லை. ஏன்னா நாங்க யாருக்கு சொல்றோம் அவங்களுக்கு விஷயம் தெரியும், அதுதான் முக்கியம். அடுத்தது தமிழ்நாடுல நம்பர் 1 எய்ட்ஸ் சொல்றாரு. நம்பர் 1 எய்ட்ஸ் இல்ல, எய்ட்ஸை பத்தி சொன்னதுல நாம நம்பர் 1. தமிழ்நாடு இந்தியாவில் எய்ட்ஸ் சொன்ன முதல் நாடு தான். ஆனா யாரு இருக்கிற நம்பர் 1 நாம இல்லை. அதிகப்படியா நம்ம சமுதாயத்துக்குள்ளார போய் சோதனை பண்ணி பார்த்தது நிறைய பேருக்கு இருக்கிறத கண்டுபிடிச்சவர்கள் நாம முதலிடம். அதனால இந்தியாவிலேயே நம்பர் 1 இருக்கிறது நாம இல்லை. மகாராஷ்டிரா தான், பாம்பே தான், நம்ம 2வது தான். இந்த இடத்துல கூட முடியக்கூடாது, ஒரு விஷயம் வேற விஷயம். அது பாம்பே தான் அவங்க இடம் வைக்கிறது. அப்புறம் ரத்தத்தை பரிசோதனை பண்ணி முடிச்சுட்டா அது வேலூர்ல போய் செக்அப் பண்ணி அந்த டெஸ்ட் வரணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அதோட காத்துக்கிறதுக்கு மேலே பட்டாப்புல கேட்டா அது நியாயமான கேள்வி. இன்னைக்கு ஒரு ஆபரேஷன் நடக்குது, இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ரத்தம் கொடுக்கணும். அந்த ரத்தத்துல HIV இருக்குதா இல்லையாங்கிற டெஸ்ட் பண்ணி சொல்றதுக்கு நான் அந்த சாம்பிள் எடுத்து வேலூர் போய் பார்த்து, இல்லை மெட்ராஸ் போய் பார்த்து, இல்லை மதுரையில் போய் பார்த்து அதை டெஸ்ட் பண்ணி கொடுக்கணும் பேச காத்துக்க முடியுமா? அதை என்ன பண்ணிருக்கோம்னா, அரசாங்க மருத்துவமனைகளில் இருக்கிற பிளட் பேங்க்ல எல்லாமே சீரோடையான ஒரு கிட், இந்த எய்ட்ஸ் HIV கண்டுபிடிக்கிற அந்த சீரோடையா கிட்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ளார இந்த சோதனையை செஞ்சு அந்த ரத்தத்துல HIV கிருமி இருக்கா இல்லையாங்கிற வசதி எல்லா அரசாங்க மருத்துவமனைகளும் இப்ப இருக்குது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். அது இதுக்காக 10 நாள் கழிச்சுதான் கொடுக்கறதுலாம் கிடையாது. இன்னைக்கு இப்போ 1/2 மணி நேரத்துல உடனே செக் பண்ணி கொடுக்க முடியும். அது இன்னொரு இன்ஃபர்மேஷன். அப்புறம் இந்த நாட்டு மருந்தெல்லாம் பயன்படுறதுல நம்பாதீங்க, இதெல்லாம் தப்பான விஷயம். எனக்கு வைத்தியத்தை தெரியாது. என்ன என் செக்ரட்டரி கேட்டார், நீ இங்கிலீஷ் மருத்துவம் பண்ற, உன்னால எய்ட்ஸை கியூர் பண்ண முடியுமா? இல்ல சார் முடியல. அப்ப அவன் பண்றாங்களா, நீ ஏன் தடுக்கிற? என்ன யோசிச்சிருக்கு, எல்லாம் செய்ய முடியல, செய்யறாங்க. அவங்க பயன்படுத்தி பார்க்கறது தப்பு. நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஹோமியோபதி மருந்துகளை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். சோதனை பூர்வமாக நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம்.
அதே போல சித்த மருத்துவர்கள் சில பேர் வந்திருக்காங்க, அவங்க மருந்துகளை சொல்லியிருக்காங்க, நாங்கள் அதை சோதனை பண்ணப்போம். இதெல்லாம் வந்து அமெரிக்கா இந்தியாவில் இருக்கிற பைத்தியக்கார டாக்டர்கள் சித்த மருந்து அது இதெல்லாம் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கக்கூடாது. அமெரிக்காவில் சியாட்டில் நகரில் சைனீஸ் சித்த மருத்துவம், சைனாவில் இருக்கிற நாட்டு மருத்துவத்தை சேர்ந்த காம்பவுண்ட் டியூங்கிற மருந்தை சியாட்டில் நகரில் பயன்படுத்துறாங்க எய்ட்ஸ் நோயை தடுக்கிறது. இப்ப நீங்க ஒத்துக்குவீங்க இல்லையா? அமெரிக்காவே வேறு பயன்படுத்தா, நாம பயன்படுத்தலாம். இந்த ஆட்டிடியூட் விடணும். அவங்க ஒரு புக் எடுத்து காட்டாங்க, சித்த மருத்துவர் ஒரு பாடல் எடுத்து காட்டாங்க, அதை படிச்சா ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி சித்தர் எழுத பாட்டு எய்ட்ஸ் நோயை பத்தி என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கோ அத்தனையும் போட்டு இது பெண்ணாகையா மதிகட்டு போனதா வரக்கூடிய வியாதிகளா பார்த்துக்கோ அப்படின்னு எழுதிட்டாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி. படித்த போது அப்படியே டெக்ஸ்ட் புக், இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்ல என்ன எய்ட்ஸை பத்தி எழுதுகிறோம் அப்படியே தமிழ் செய்யுள்ள இருக்குது, சித்த மருத்துவத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவ்வளவு தெளிவா ஒரு சித்த மருத்துவத்தை சொல்லி இருக்கும்போது அதுக்கான மருந்தையும் சொல்லி இருக்கும், அதை பயன்படுத்தி பார்க்கறது என்ன தப்பு, எனக்கு சக்தி இல்லை, காப்பாற்ற சக்தி இல்லை, இன்னொரு மருத்துவம் வந்து காப்பாற்ற சொன்னா அவனையும் அந்த இடத்துல நான் எப்ப நியாயம் வந்து எந்த முறையா இருந்தா எங்க மக்கள் காப்பாற்றப்படுறாங்க, அதுதான் கவர்மெண்ட் விஷயம். அதெல்லாம் பயன்படுத்திட்டு இதெல்லாம் பயன்படாதுன்னு சொல்றதெல்லாம் தப்பா இருக்கு. இப்ப நான் காலையிலிருந்து தனியில போய் அவசரப்பட்டு இல்லை, எனக்கு தெரிஞ்ச எல்லா இங்கிலீஷ் படிச்சும் போட்டு ஒன்று நடக்குது. இது நாட்டு மருந்து போட்டு சரியா போச்சு. நான் இங்கிலீஷ் படிச்சு தான் தளபதி பிரயோஜனம் இல்லை, என் சிஸ்டம் அவுட்டு. இப்ப நான் என்ன பண்ணேன், அப்ப நாட்டு மருந்து சாப்பிடறாங்கன்னா தப்பு, எனக்கு வேண்டியது போனோம். மக்களை பொறுத்தவரை நான் இந்த நோயில இருந்து விடுபடுறாங்க, என்ன முறையா இருந்தா என்ன தெரியாது, அவ்வளவுதான். சோ அதான் அடுத்த பாயிண்ட். அடுத்தது வந்து எலைசா டெஸ்ட் பண்றது மாத்திரம் பத்தாவது வெஸ்டர்ன் மட்டும் பண்ணணும்னா நீங்க இருக்கும் நிறைய பேர் லேபரேட்டரி டெக்னீஷியன்ஸ் உங்களுக்கு தெரியும். எலைசா டெஸ்ட் பாசிட்டிவா இருந்தால் 75 to 90% அது வெஸ்டர்ன் பிளாட்லயும் பாசிட்டிவா இருக்கும். ஒரு 5 to 10% தான் எலைசா டெஸ்ட் உடைய ரிசல்ட் வந்து வெஸ்டர்ன் பிளாட் மாறும். இதை வந்து நாங்கள் ஆதாரபூர்வமா நிரூபிக்க முடியும். பம்பாயிலிருந்து சிவப்பு பகுதியிலிருந்து பெண்கள் வந்தது உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறது. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால அப்படியே ஒரு ரயில் நிறைய குழந்தை இறந்தாங்க. அந்த 800 பெண்களையும் பரிசோதனை பண்ண பார்க்க சும்மா ஒன்றுதான் ஒரு தொந்தரவு வந்திருக்காரு. எங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்து அவங்கள போய் ரத்தத்தை செக் பண்ண போனா 800 பேருக்கு 700 பேருக்கு HIV பாசிட்டிவ். அதாவது பம்பாய்க்காரர் நல்லா ஏமாத்தாரு. HIV பாசிட்டிவா இருந்த 700 பெண்களை சேர்த்து ஒரு சாம்பிள் ஒரு 100 நல்லா இருக்கிற பெண்களையும் சேர்த்து அனுப்பி விட்டாங்க. ஏமாத்தார். இங்க நாங்க செக் பண்ணி பார்த்தா உடனே அது பூரா வெஸ்டர்ன் பிளாட். இந்த 700 பேருக்கு பாசிட்டிவா இருந்த அத்தனை 700 பேரும் வெஸ்டர்ன் பிளாட்லயும் பாசிட்டிவ். எங்கேயுமே தப்பு நடக்குது. அதனாலதான் WHO என்ன சொல்றான், வெஸ்டர்ன் பிளாட் வந்து ஒரு டெஸ்ட் பண்றது 400 ரூபாய் ஆகும் ஒரு ஆளு. எலைசா டெஸ்ட் 60 ரூபாய் ஆகும். 60 ரூபாய் கடுமையாகும். ஒரு தடவை எலைசா டெஸ்ட் பண்ணி பாரு, ஒரு தந்தையால 2 தடவை பண்ணி பாரு, 2 தடவை பாசிட்டிவ் வந்தாங்க, அதை வச்சுட்டு போவோம். இது தப்பு. இது சயின்டிபிக்கலி ஸ்பீக்கிங். This is the correct procedure. If you repeat ELISA for the second time, if it is positive, you confirm the diagnosis of HIV positive there. That's all. You don't go for deprivation of blood. It's of no use. It doesn't serve you any purpose. Only you are going to waste your money. Why? Think about it. அப்போ எய்ட்ஸ் உணவுகள்லாம் லைப்ரரி வைக்கணும்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் ஐடியா கண்டிப்பா செய்யணும், அதை செய்ய போறோம். அடுத்து வந்து இந்த ஊசி மூலம் பரவுதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். அந்த ஊசி முனையில ஒரு ரத்தம் ஒட்டிக்கிறதால வரதில்லை. இந்த போதை பொருளை வந்து ஊசி மூலம் ஏற்றிக்கிறதா ரத்த குழாயில ஊசி இப்படி ஏற்போம், ஏற்றி கொஞ்சம் எழுப்பான், கொஞ்சம் ரத்தம் உள்ளோம், அப்புறம் அந்த மருந்து ஏற்போம். எடுக்கும்போது கொஞ்சம் ரத்தம் மறுபடியும் உள்ளாத செஞ்சு உள்ளார வரும். அடுத்த ஆண்டு கொடுக்கும்போது இவருடைய ரத்தம் உணவுல உள்ள போய் அப்புறம் தான் அந்த போதை பொருள் போகும். மறுபடியும் எடுக்கும்போது கொஞ்சம் ரத்தம் உள்ள வரும். இப்படி அந்த ரத்தம் ஒரு அரைசி ரத்தம் ஒவ்வொரு தடவையும் அடுத்த ஆளுக்கு போறதுனாலதான் இந்த வியாதி பரவதே ஒழிய அந்த ஊசி முனையில் இருக்கிற அந்த ஒரு துளி ரத்தத்தினால பரவுங்கிறது ஒரு தவறான கருத்து. அதனாலதான் ஒரு சாதாரணமான ஆஸ்பத்திரியில வந்து ஊசி போடும்போது இந்த நோய் பரவல். போதைப் பொருளை பயன்படுத்துறோம், ரத்தத்தில் ஊசி மூலம் பயன்படுத்துற அந்த ஊசிகளால் தான் இது வருது. அது ரொம்ப சொல்லாங்க டாக்டர் மோகன்லாம் டாக்டர் ரெட்டியா எல்லாம் அழகாக சொன்னாங்க. ஊசியும் செஞ்சியும் தூக்கி ஒரு 20 நிமிஷம் துண்டல போட்டு எடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு.
இன்னும் சொல்லணும் என்ன பண்ணா ப்ளீச்சிங் பவுடர் எல்லாருக்கும் தெரியும். ப்ளீச்சிங் பவுடர் வந்து ப்ளீச்சிங் பவுடர் எடுத்து தண்ணியில கலந்து அதை உடனே போட்டு அந்த சிரிஞ்சு அப்படி போட்டு எடுத்து நீங்க மறுபடியும் யூஸ் பண்ணலாம். அமெரிக்காவில் தான் பண்ணலாம். இதுக்காக நீங்க டிஸ்போசபிள் சிரிஞ்செல்லாம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ப்ளீச்சிங் பவுடர் 2 ரூபா ஆகும். அந்த 2 ரூபாய் வச்சு நீங்க 200 ஊசி போடணும், அவ்வளவுதான். அப்புறம் லைப்ரரி ரங்கநாதன் ஒரு அற்புதமான கேள்வி கேட்டார். அவங்க பெரியப்பாவுக்கு 4 வயசு சொன்னாங்க, ஒரு 8 வரல. அவங்க பெரியப்பாவுக்கு 4 வயசு சொல்லுது, ஆனா அவங்க 8 வரலையாங்க. அஷ்டி பாத்திர செக்ஸ் வந்து அப்படி தப்பா எடுத்துக்கிறாரு. ஒரு சுத்தா ஒரு ஆளுக்கு 300 கொண்டாடி இருக்கலாம். அந்த 300 கொண்டாடி அவரை யாருக்குமே செக்ஸ் வச்சுக்கலாம் வரவே வராது. இந்த ஆளு 301வது வரைக்கும் கொண்டு வந்தாலும் தகவல் இருக்கு. இந்த 300 பேர் மாட்டிக்குவாங்க. ஒரு ஜோக் சொல்லுவாங்க, ஒரு சுல்தான் மாளிகையில வேலை பண்ணிருக்காங்க. நம்ம சுல்தானுக்கு பார்த்தா 300 கொண்டாடி பல கொண்டாடி சுல்தானுக்கு தெரியவே தெரியாதுன்னா அவன் இன்னொரு சொல்லலாம். அதே மாதிரி பல கொண்டாடி கூட சுல்தானே தெரியாது. சுல்தானுக்கு யாருமே இருக்காங்க. அந்த மாதிரி தகவல் இருக்கும்போதுதான் இது வருகிற ஒழிய 4 பேரும் பெயின்ஃபுல்லா இருந்தா தகவல் வராது. இன்னொரு இது கூட சொல்லலாம். கிருஷ்ண பரமாத்மா பஞ்சபாண்டவர்கள் வந்து வனவாசத்துல 5வது மாசத்துல இருந்தபோது காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தாங்க. ஒரு மாமரம் கீழே ஊதுதான். இதை மறுபடியும் அந்த மரத்தை திருப்பி ஒட்ட வைக்க முடியும். ஆனாலும் இந்த மனசுக்குள்ளாருங்கிற ஒரு உண்மையை மறக்காம சொன்னாக்கா இந்த பழம் அப்படியே மேல மேல போகணும் சொன்னவங்க தர்மம் வந்து ஒரு உண்மையை சொன்னாங்க. அந்த பழத்துக்கு வேலை இருந்துச்சு. அப்புறம் சொன்னா அப்படி கொஞ்சம் மேல போயிட்டு திரௌபதி மரத்துக்கிட்ட ஒட்ட போகுது. திரௌபதி கிட்ட நீ சொல்லுவாரு, இந்த 5 பேரை தவிர வேற யாரையுமே வளர்ந்தவன் நினைக்கிறாங்க பொதுக்கிறவங்க. அப்பதான் கிருஷ்ணகிர விஷயத்து பாப்பா இல்ல 6வதா கண்ணடியை நினைச்சேன். அதை எதுக்காக சொல்ல வராங்கன்னா, திரௌபதியுடைய இது பிரகாரம் குந்தி தேவிக்கு பிறந்த அத்தனை குழந்தைகளை அவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு கர்ணன் வந்து குந்தியுடைய குழந்தைதான் மறைமுகமா எடுத்து சொல்றதுக்காக கிருஷ்ண பரமாத்மா செஞ்ச வேலைன்னு மாத்திட்டேன். இருந்தாலும் இந்த திரௌபதி மாதிரி 6வது வேலை நினைச்சா மாட்டேன். இந்த 5 பேருக்கு நடந்த பிரச்சனை. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால அவங்க பெரியப்பா ஏன் நினைக்கிறேன். இதெல்லாம் சில விஷயங்கள். வெளியும் வேண்டாம் கைது என்ன இருக்கு. மற்றவங்க காசு கொடுக்குறாரு. நிறைய வேலை திருமணம் கந்தபுரம் நேற்று உபன்யாசம், உண்டான உபன்யாசம், 31ஆம் உபன்யாசம், நான் 27ஆம் தேதி சுதந்திர உபன்யாசம் கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு அப்படியே எந்திரிச்சோட ஏஐ சொல்ல ஆரம்பிச்சோம். பையன் தான் சொல்ல ஒரு நாள், உங்களை பார்த்தாலும் எரிச்சு எப்பா பார்த்தாலும் எயிட்ஸ் 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 ஊட்டியா வராது முன்னாடியே வந்து போட்டு. அப்புறம் இந்த டிவியில வந்து வேர்ல்ட் எய்ட்ஸ் பத்தி பேசுறதுக்கு போகலாம். சொன்னா எய்ட்ஸை பத்தி நீங்க நிறைய செய்தியெல்லாம் சொல்லணும். நீங்க டிவியில சொன்னாலும் அதெல்லாம் தெரியாத செய்தியெல்லாம். ஆனா நீங்க டிவியில இதை பத்தி எய்ட்ஸை பத்தி நிறைய செய்தி சொல்லணும் போது அவர் சொன்னாரு, எய்ட்ஸே ஒரு ஆபத்தமான விஷயமா இருந்ததுக்காக எங்க டிவியில சொல்லவும் முடியாது, இது பண்ண முடியாது, எங்களுக்கு நிறைய தகராறு வரும், ஐயர் விஷயம் திட்டுவாங்க, நிறைய எழுதுவாங்க, முடியாதுங்க அப்படின்னாரு. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நீங்க எய்ட்ஸை பத்தி யாரும் சொல்லணும் பார்த்தாரு. எய்ட்ஸை பத்தி யாரும் சொல்லி இவனே காட்டு என்னையே கழித்தாங்க 5 நாள். யாருக்கும் என்ன கொடுத்து 5 நாள் நானே வந்து இருந்தேன். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டிவியில ஒட்டிக்கிச்சா முடிஞ்சு அதை முடக்கி வச்சு வைக்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு இதெல்லாம். அதான் இன்னைக்கு வந்து ஒரு சமூகத்தை கூப்பிடும்போது எனக்கு ஒரே டயர்ட். மத்தியானம் இதே நேரத்தில் இந்துஸ்தான் டெலிபிரேட்டர்ஸ் இதே பேச்சு எல்லாம் மறந்து போய். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஏதாவது ஒரு பேசுக்கு சொந்தக்கார யாராவது ஆட்கொண்ட பண்றாங்கன்னா பார்த்து எப்படி நீங்க கேட்டாங்க அது உள்ள அந்த வாழ்க்கை காங்கிரஸ் பார்த்து போனாலும் ஒரு எய்ட்ஸ். அந்த அளவுக்கு அது இன்னொரு பிரச்சனை. எங்க பழகவும் முடியாது, பேச முடியாது. இந்த மாதிரி பேசுறதுல மாத்திரம் ஒதுக்கி வைக்கிறது இந்த டாக்டர் சேர்ந்து அடிப்பட ஆரம்பிச்சோம். அதனால எனக்கு விளம்பரம்லாம் கேட்டு ஓரளவுக்கு சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிற நோக்கி போயாச்சு. அதெல்லாம் தப்புங்கிறதுலாம் அப்புறமா சொல்ல வரேன். இப்போதைக்கு டாக்டர் பிரபாகர் அப்போலா ஹாஸ்பிட்டல் சேர்ந்தவர், பிளட் பேங்க் யங்ஸ்டர், திருப்பி யங்ஸ்டர் சொன்னாங்க. பிரதிகா திருப்பி சொன்னாங்க.
சர்வதேச டாக்டர் காட்டும்போது 21-30 ஆளுங்க ரொம்ப ஜாஸ்தி வந்துதான் எனக்கு ஒரே சந்தோஷம். நான் 30-40 தாண்டி போயிட்டேன். இனிமே எனக்கு வந்தாலும் 10 வருஷம் ஆகும். சாதாரணமா வச்சு போவேன். என்ன பண்ணுறோம். எனவே பிரபாகர் should be very careful. When he deals with the blood samples, you should be very, very careful in dealing with the samples. Let us hear from Dr. Prabhakar and other methods. I wish this problem can be proved. Dr. Prabhakar. விழாக்குழுவின் சார்பில் எங்களுடைய அன்பு நண்பரும் எங்களுடைய ஆலோசகர் காமராஜ் அவர்களுக்கு இந்த வழக்கமா எல்லாத்தையும் பேசி முடிச்சு போட்டாரு. போட்டதுனால போடுறாரு. இல்ல ஒரே நேரத்தில் 2 பேருக்கு அப்பப்போ டிஸ்போசல் பண்ணிடலாம்.